அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்டெல் தேங்க்ஸ் யூபிஐயில் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்மளோட இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர். ஏர்டெல் தேங்க்ஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பேன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் ரெண்டாவது லைனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம எத்தனை பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் தான் ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சென்ட் மணி டூன்னு இருக்குது. எந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு போய் சேரணுமோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கனரா பேங்கை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எவ்வளவு அமௌண்ட்டு போகணுமோ எவ்வளோ சென்ட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு 10 rupees மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கீழே ப்ரொசீட் டு பேன்னு வரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு சென்ட் ஆகணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கனரா பேங்க் மட்டும் செலக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் அமௌண்ட் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ என்னோட பஞ்சாப் நேஷனல் பேங்க் அக்கௌண்ட் தான் செலக்டாக இருக்குது. அதில் கிளிக் இருக்கும் போதே நான் பேன்னு போட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். நம்மளோட பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட யூபிஐ பின் என்னவோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு டிக் மார்க் இருக்கும், அதை டிக் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட்டு ப்ராசஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் யுவர் பேமெண்ட்டுன்னு இருக்குது. இதுதான் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா யூஆர் சக்ஸஸ்ஃபுல்லி டன் ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துருக்கு. அப்படின்னா அமௌண்ட்டு கரெக்டாக ட்ரான்சாக்ஷன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இருந்தாலும் இதுலேயும் காட்டட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா 10 rupees பேடுன்னு போட்டு என்னோடய நேம் வந்துருச்சு, ஏன்னா என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் சென்ட் பண்ணியிருக்கோம். இப்போது கீழே டன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஏர்டெல் தேங்க்ஸ் யூபிஐயில் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.